நம்மகிட்ட இருக்கக்கூடிய 3 பொக்கிஷங்கள் இருக்கும்போது அதோட அருமை தெரியாது நமக்கு. அது இல்லாமல் போனால் தான் அதோட அருமை தெரியும். அதோட அருமை தெரியும்னா ஒரு 3 இடத்துக்கு நம்ம போனாலே அதோட அருமை நமக்கு தெரிஞ்சிடும். முதல் இடம் வந்து கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி. நீங்கள் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போகக்கூடாது, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி ஜிஹெச். அங்கே போனால் தெரியும் நம்மிடம் இருக்கும் ஆரோக்கியம் எவ்வளவு பெரிய பொக்கிஷம் என்று. பல வருஷம் அதுக்குள்ளேயே நான் சுற்றிட்டு வந்ததுனால சொல்கிறேன். யூரின் பேக் கையில் தூக்கிட்டு போவாங்க, ஆக்சிஜன் டியூபோட போவாங்க, கையில் கட்டோட போவாங்க, சர்ஜரி முடிந்து வீல் சேரில் போவாங்க, நடக்க முடியாமல் போவாங்க, ஸ்ட்ரெச்சரில் தூக்கிட்டு போவாங்க, ஆம்புலன்ஸ் சவுண்டு. ஸோ இதெல்லாம் கேட்கும்போது தான் தெரியும் ஆரோக்கியம் இப்போ எங்கிட்ட இருக்க ஆரோக்கியம் எவ்வளவு, கடவுள் என்னை எவ்வளோ ஹெல்த்தியாக வச்சுருக்கான், இறைவன் என்னை எவ்வளோ ஹெல்த்தியாக வச்சுருக்கான்ற அந்த ஆரோக்கியத்தை பற்றி நமக்கு தெரிய வரும் இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா. 2வது பொக்கிஷம், இங்கே போகக்கூடாது நம்ம யாரும், வெளியே நின்று பாருங்க. அந்த ரோட்டில் போய் நின்று பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த செவர் கிட்டத்தட்ட ஒரு 5-6 அடி உயரம் செவர் இருக்கும். மேலே பாரா நிற்பாங்க, கன் வச்சிருக்க போலீஸ். சிறைச்சாலை, ஜெயில். அங்கே போனால் தெரியும் சுதந்திரம். எவ்வளவு பெரிய பொக்கிஷம் இறைவன் நமக்கு கொடுத்துருக்க பெரிய பொக்கிஷம். நினைச்சா அப்படி ஃப்ரீயாக சுதந்திர காத்த சுவாசிக்கிறேன் நான். எவ்வளவு பெரிய, இவ்வளோ ஒரு அதிசயம்னே சொல்லுவேன் சுதந்திரம். அதை இறைவன் இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுத்துருக்கிறோம். அந்த ஜெயிலில் இருக்கிற உள்ள இருக்கவன்ட்ட கேட்டாதான் தெரியும் அது எவ்வளவு பெரிய பொக்கிஷம் என்றது. 3வது சுடுகாடு. எல்லாரும் ஒரு நாள் சாகதான் போறோம், அதுல டவுட்டே இல்லை. ஆனா உயிரோடு இருக்கும்போது, இப்போ உயிர்ப்போட அந்த உயிர் நிலையில நான் இருக்கேன், கடவுள் என்னை உயிரோட வச்சிருக்கிறான், அதுவே ஒரு பெரிய பொக்கிஷம். முக்கியமான பொக்கிஷமே இதுதான். என்ன இப்போ உயிரோட வச்சிருக்கிறான், உயிரோட இருக்கிறேன்றதே ஒரு ஒரு பிரபஞ்சத்தோட கிஃப்ட், பெரிய பொக்கிஷம். அது சுடுகாட்டில் பார்த்தா தான் தெரியும். ஸோ இந்த 3 ஆரோக்கியம், சுதந்திரமா, உயிரோட இருக்கிறது, உயிர்ப்போட இருக்கிறது, இந்த 3 பொக்கிஷங்களும் உங்கள்கிட்ட இருக்குன்னா அதை அப்படி புத்தி பாதுகாத்துக்கங்க, கொண்டாடுங்க. பிரபஞ்சத்துக்கு தினமும் நன்றி சொல்லுங்க. இதை 3 எனக்கு கொடுத்திருக்கிற பிரபஞ்சனே, இயற்கையே, மிக மிக நன்றி சொல்லுங்க. டெய்லி இதை தினமும் சொல்லுங்க. நல்ல சிந்தனை விதைப்போம், நம்பிக்கை வளர்ப்போம். அன்புடன் நம்பினா.